வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமரின் உணவு பதப்படுத்துவதற்கான குறு உணவு உற்பத்தி மையங்களுக்கு அதிக அளவில் கடனுதவி வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் இணையமைச்சர் திரு ரவனீத் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் 1,16,557 பேருக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் மயிலாடுதுறை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் 584 பேர் கடனுதவி பெற்று பயனடைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரி மீன்வளத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் நெடுங்காடு, கோட்டுச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் உள்ள விற்பனையாளர்களுக்கு இலவச ஐஸ் பெட்டி வழங்கும் நிகழ்வில் தலைமை விருந்தினராக அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி சந்திரபிரியங்கா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். புதுச்சேரி முதுநிலை காவல்துறை போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் திருமதி நித்யா ராமகிருஷ்ணன் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாகூர் அருகிலுள்ள கன்னிகோயில் அருள்மிகு மன்னாதீஸ்வரர் உடனுரை ஸ்ரீ பச்சைவாடியம்மன் கோவில் தீமிதி திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு சாலை நெரிசல் மற்றும் விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு இன்று மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை கடலூர் சாலையில் லகு ரக வாகனம் மற்றும் கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அனைவரும் முழு ஒத்துழைப்பை போக்குவரத்து காவல்துறைக்கு அளிக்குமாறும் தனது அறிக்கையில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இத்தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி, பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், கோவில் நிர்வாக அதிகாரி திரு மாறன் உள்ளிட்ட பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்கின்றனர். இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களின் மீதான வரியை குறைக்காத பட்சத்தில் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுக்கள் நடத்தப்பட மாட்டாது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் திடீரென்று ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அப்பகுதிக்கு மருத்துவ குழுவினர் விரைந்துள்ளனர். பெங்களூரு லால்பாக் பூங்காவில் எதிர்வரும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மலர் கண்காட்சியை அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா நேற்று தொடக்கி வைத்தார்.